ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொந்த ஊருக்கு கிளம்பியாச்சு. நம்ம ஊர் பார்த்திங்கன்னா தென்காசி. சென்னையிலேருந்து நம்ம தென்காசி கிளம்புறோம். நம்ம பார்த்திங்கன்னா பொதிகை எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருக்கோம், தாம்பரம் டு தென்காசி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஓலா ஆட்டோ புக் பண்ணி தாம்பரம் ஈஸ்ட் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் வீலாக் தான். சொந்த ஊருக்கு ஒரு பயணம், ரயில் பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் வீலாக் நம்ம போடலான்ட்டு ஒரு பிளானு. அதனால தான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாக்கத்துலேருந்து கிளம்பணும், ஓலா புக் பண்ணணும். பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் டு தாம்பரம் ஈஸ்ட்டு 200 rupees வந்துச்சு. நம்ம அதில் தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ஈஸ்ட்டில் எங்கே சாப்பிட்டோம், அப்புறம் ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அப்புறம் ஊருக்கு எப்படி போய் சேர்ந்தோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு வீலாக், அவ்வளோதான். நாம் தாம்பரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா உள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு அடையார் ஆனந்த பவன் இருக்கும். நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னா நம்ம இங்கே சாப்பிட்லாம். அப்படி நான்வெஜ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அது பக்கத்துலேயே ஒரு கடை உண்டு. அங்கே பார்த்திங்கன்னா இந்த பிரெட் ஆம்லேட்டு, ரோலு, சிக்கன் ரோல், எக் ரோல், ஜூஸ், டீ எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். டீ கொண்டு நல்லாயிருக்கும். நாம் இங்கே என்னெல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 பிரெட் ஆம்லேட்டு, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா 40 ரூபா. நீங்கள் அவசரமாக ட்ரெயினுக்கு வரீங்க அப்படின்னா, எதுவுமே ஹோட்டலில் சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒர்த்துனே சொல்லலாம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடக்க ஆரம்பித்தாச்சு. நாம் பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்க டிக்கெட் பார்த்திங்கன்னா 3rd டயர் ஏசி. நம்ம கோச் நம்பர் வந்து B5, 57 and 60 சீட் நம்பர், ரெண்டுமே லோயர் பர்த்து தான். ஓடி லோக்கல் ட்ரெயினை தவிர எல்லா ட்ரெயினுமே பார்த்திங்கன்னா 7-8 பிளாட்ஃபார்மில் தான் வரும். சில ட்ரெயின் 5-6 வரலாம். பொதிகை வந்து 8-7 தான் வரும். நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் தான் போய்கிட்டுருக்கோம். தாம்பரம் ஸ்டேஷன் போய் கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயின் வந்துருச்சு. இந்த பொதிகை எக்ஸ்பிரஸோட டைமிங் பார்த்திங்கன்னா 9:10க்கு தாம்பரம் வரும். காலையில் 7 மணிக்கு தென்காசி ரீச் ஆகும். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ட்ராவலு. தமிழ்ங்க பாரு குடிச்சுக்கோண்ணே. நாம B6 இல்லை, B5. இந்த பொதிகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் தான் ஸ்லீப்பரில் டிக்கெட் கிடைக்கும். இப்போ ஏசி இங்கே போய் நம்ம வந்து 1 month ஒரு 2 weeksக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தோம், அதனால் கிடச்சிருச்சு ஏசி. இங்கே போய் ஸ்லீப்பர்னால் சான்ஸே இல்லை. இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, எந்த ட்ரெயினாக இருந்தாலும் சவுத்துக்கு போகிற எந்த ட்ரெயின்லையுமே நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக டிக்கெட் கிடைக்காது, உடனே புக் ஆயிரும். இது ஃபெஸ்டிவல் டைம் இல்லை, அதனால் எனக்கு கிடச்சிருச்சு ஏசியில். ஏசி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏசியில் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 1020 ரூபா. அதே இது நம்ம ஸ்லிப்பர் போட்டிருந்தோன்னா 490-500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். குட் மார்னிங் தமிழ், குட் மார்னிங். சங்கரங்கோயில்.
காலையில் ஆயிடுச்சு. நாங்கள் சங்கரங்கோயில் வரும்போது எல்லாருமே முழிச்சிட்டோம். தமிழும் முழிச்சிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். சங்கரங்கோவில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த ட்ரெயினில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். காலேஜ் படிக்கும் போது அன்ரிசர்வில் பாத்ரூம் பக்கத்தில் இருந்து போன நாட்கள்லாம் இருக்குது. அப்படி படிப்படியாக முன்னேறி ஸ்லீப்பர் அப்புறம் ஏசி வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கேன். எவ்வளோ தான் ஏசியில் போனாலும் அந்த ஒரு நாட்களை மறக்க முடியாது. அது ஒரு வயசு. இப்போல்லாம் அன்ரிசர்வில் போகணும் அப்படின்னாலே தலை சுற்றுது. ரொம்ப சோம்பேறி ஆகிட்டோம். கடையநல்லூர் தாண்டி போயிட்டுருக்கோம். நாம் தென்காசியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில நொடிகளில் நம்ம தென்காசி மண்ணில் காலை வச்சுருவோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கே தென்காசி உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்கிற போர்டு தெரியுது. தென்காசி ஜங்ஷன். என்ன தான் நம்ம சென்னையில் போய் செட்டில் ஆகி 15 வருஷம் ஆனாலும் நம்ம ஊருக்கு வரும்போது நமக்கு இருக்க சந்தோஷம் அது எப்படின்னே தெரில, எண்ணில் அடங்காது. இறங்கிருமா இது என்ன தேனி பவி போட்டோம். நாம் தென்காசி போய் இறங்குறதுக்கு முன்னாடியே என் தம்பியும் அப்பாவும் கூப்பிட வந்துட்டாங்க காரில். வந்ததும் தமிழ் அப்பாட்ட பாஞ்சிட்டான். இதுதான் நம்ம காரு. இந்த காரில் தான் நம்ம போகிறோம் ஊருக்கு. தமிழினி தலைவரே வாங்க வாங்க அண்ணாச்சி வாங்க 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 அண்ணாச்சி வாங்க தலைவரே டீ குடிக்கணுமாடே? கூழ் குடிக்கணுமால? சும்மா சொன்னானே நல்லா பேசிக்கிட்டே தலைவரே. சும்மா சொன்னானா நீங்களும் இந்த மாதிரி சொந்த ஊருக்கு போன அனுபவம் இருந்தால் அதை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாரு.